முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நடுவானில் பயணிகள் ஜெட் விமானத்தை நோக்கி வந்த ஏவுகணை இடைமறித்து அழிப்பு. ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்டதை உடைத்து சுக்குநூறாக்கிய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள். காசாவில் இருவேறு இடங்களில் நிகழ்ந்த மோதல்களில் இஸ்ரேல் படையினர் 4 பேர் காயம். முழுமையான வெற்றி என நெதன்யாகு கூறுவது முற்றிலும் மாயை என்று ஹமாஸ் ஆயுத குழு விமர்சனம். பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பான மாநாட்டை புறக்கணிக்க நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா அழுத்தம். பாலஸ்தீன அரசை ஒருதலைபட்சமாக அங்கீகரிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் எதிர்ப்பதாக அதிபர் டிரம்ப் கருத்து. மேற்கத்திய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஆக்கப்பூர்வமாக பணியாற்றி வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு ஏமன் உச்ச அரசியல் கவுன்சில் தலைவர் மக்தி அல்-மஷாத் பாராட்டி தந்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இஸ்ரேல் தொடர்பான ஆயிரக்கணக்கான முக்கியமான ஆவணங்கள் டெஹ்ரானுக்கு கிடைத்திருப்பதாக ஈரான் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் 120 பேர் படுகொலை. பசிக்கு உணவு தேடி முகாம்களில் தங்கி இருந்தவர்களும் கொன்று குவிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அணுசக்தி தொடர்பாக மோதல் வெடித்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைப்போம். ஈரானை தாக்குவோம் என அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் பதிலடி. காசாவில் இருவேறு இடங்களில் நிகழ்ந்த மோதல்களில் இஸ்ரேல் படையினர் 4 பேர் காயம். முழுமையான வெற்றி என நெதன்யாகு கூறுவது முற்றிலும் மாயை என்று ஹமாஸ் ஆயுத குழு விமர்சனம். பாலஸ்தீனத்தின் கான் யூனிஸ் பகுதியில் இருவேறு இடங்களில் நிகழ்ந்த மோதல்களில் இஸ்ரேல் படையினர் 4 பேர் காயமடைந்தனர். தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸில் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் படைகள் எதிர்வினையை சந்தித்து வருகின்றன. இஸ்ரேல் ராணுவ அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ள செய்தியில் 74வது கவச பெட்டாலியனில் ஒரு ராணுவ வாகனம் தாக்கப்பட்டதாகவும் அதனால் கடும் மோதல் வெடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையும் சேர்த்து இருவேறு இடங்களில் நிகழ்ந்த மோதல்களில் காயமடைந்த இஸ்ரேல் ராணுவத்தினர் 4 பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை ஊடகங்கள் உறுதி செய்துள்ளன. ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்-கசாம் படைப்பிரிவு அபாசன் அல் கபீராவின் கிழக்கேயுள்ள அல் சனதி பகுதியில் இஸ்ரேல் படைகளும் கடும் சண்டையிட்டு வருகின்றன. வடக்கு கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலிய தரைப்படைகள் மற்றும் கவச பிரிவுகளுடன் தங்கள் போராளிகள் கடும் மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று ஹமாஸ் அமைப்பின் ராணுவ செய்தி பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலின் அதிகரித்து வரும் ராணுவ நடவடிக்கைகள் அதன் இழப்புகளை அதிகரிக்க செய்து வருவதாக பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கம் கூறியிருக்கின்றது. ஒரு விரிவான ஒப்பந்தத்தை தவிர வேறு எதுவும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையாது என்றும் அந்த பாதையை நெதன்யாகு தொடர்ந்து நிராகரித்து வருவதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசாவில் முழுமையான வெற்றி பெற்றுவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறுவது தவறான மாயை என்று சாடியுள்ள ஹமாஸ் அமைப்பு காசா மீதான ஆக்கிரமிப்பை மேலும் நீட்டிக்க முயற்சிப்பது அவரது அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் முடிவை குறிக்கும் என்று ஹமாஸ் ஆயுத குழு எச்சரித்துள்ளது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பான மாநாட்டை புறக்கணிக்க நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா அழுத்தம். பாலஸ்தீன அரசை ஒருதலைபட்சமாக அங்கீகரிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் எதிர்ப்பதாக அதிபர் டிரம்ப் கருத்து. பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக ஐநா சபை ஆதரவுடன் நடைபெறவிருக்கும் உச்சி மாநாட்டை புறக்கணிக்குமாறு நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகின்றது. பாலஸ்தீன அரசை உருவாக்கும் நோக்கில் அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெறவிருக்கும் உச்சி மாநாட்டை பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. இஸ்ரேலின் பாதுகாப்பை பாதுகாக்கும் அதே நேரத்தில் பாலஸ்தீன அரசை உருவாக்குவதற்கான ஒரு கட்டமைப்பை கோடிட்டு காட்டுவதையும் இந்த மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது. அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி நடைபெறவிருக்கும் இந்த மாநாட்டிற்கு எதிராக டொனால்டு டிரம்பின் அரசு கடும் நெருக்கடி கொடுத்து வருகின்றது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் நடைபெற்று வரும் உயிர்காக்கும் முயற்சிகளுக்கு எதிர்மறையான விளைவை ஐநா உச்சி மாநாடு ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா கருதுவதால் அம்மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று நட்பு நாடுகளை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்று அழைப்பதை ஆதரிக்கும் நாடுகள் அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் நலன்களை எதிர்ப்பதாக கருதப்படலாம் என்றும் அமெரிக்க அதிபர் எச்சரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலஸ்தீன அரசை ஒருதலைபட்சமாக அங்கீகரிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் அமெரிக்கா எதிர்க்கின்றது என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீதான தடைகள் அல்லது புறக்கணிப்புகள் போன்ற நடவடிக்கைகளுக்கு மாநாடு ஒப்புதல் அளிக்கும் என்று கூறப்படுவதையும் அமெரிக்கா எதிர்க்கின்றது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவுவதை அமெரிக்கா முழுமையாக ஆதரிக்கவில்லை என்று பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு அமைப்பிற்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்காபி தெரிவித்துள்ளார். மேற்கத்திய ஏகாதிபத்திய
ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஆக்கப்பூர்வமாக பணியாற்றி வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு ஏமன் உச்ச அரசியல் கவுன்சில் தலைவர் மக்தி அல்-மஷாத் பாராட்டி தந்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். 1992ஆம் ஆண்டு புதிய ரஷ்ய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதை குறிக்கும் ரஷ்ய தினத்தை முன்னிட்டு ஏமன் உச்ச அரசியல் கவுன்சில் தலைவர் மக்தி அல்-மஷாத் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு வாழ்த்து தந்தி அனுப்பியுள்ளார். அதில் உங்களது உடல் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ரஷ்யாவின் வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அல்-மஷாத் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சக்தி இயக்கவியலை மறுவடிவமைப்பதில் ரஷ்ய பங்கின் முக்கியத்துவத்தை அல்-மஷாத் எடுத்துரைத்தார். உலகளாவிய சமநிலையை மீட்டெடுப்பதிலும் இறையாண்மை கொண்ட நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தவும், மக்களின் செல்வத்தை கைப்பற்ற அவர்களது உள் விவகாரங்களில் தலையிடவும் முயலும் குருட்டு ஏகாதிபத்தியத்தை கட்டுப்படுத்துவதிலும் ரஷ்யாவிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று மக்தி அல்-மஷாத் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில், குறிப்பாக பாலஸ்தீனத்தின் நோக்கத்தை ஆதரிப்பதில் ரஷ்யா தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என்று நம்புவதாக புதினுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து தந்தியில் அல்-மஷாத் கூறியிருக்கின்றார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஆதரவுடன் மிருகத்தனமான சியோனிச போர் இயந்திரத்தின் கைகள் மூலம் பாலஸ்தீன மக்களை குறிவைத்து நடத்தப்படும் இனப்படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அல்-மஷாத் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தில் அரங்கேற்றப்படுவது அனைத்து சர்வதேச ஒப்பந்தங்களையும் மற்றும் மனித உரிமைகள் மரபுகளையும் மீறுவதாக உள்ளதென ஏமன் உச்ச அரசியல் கவுன்சில் தலைவர் மக்தி அல்-மஷாத் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் தொடர்பான ஆயிரக்கணக்கான முக்கியமான ஆவணங்கள் டெஹ்ரானுக்கு கிடைத்திருப்பதாக ஈரான் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லெபனானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அல்-மயாதீன் என்ற தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ள தகவலின்படி இஸ்ரேலின் அணுசக்தி தளங்கள் உட்பட இஸ்ரேலிடம் உள்ள அணுசக்தி வசதிகள் தொடர்பான ஏராளமான முக்கியமான ஆவணங்களை டெஹ்ரான் பெற்றுள்ளதாக ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. தரவுகளில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட மிகவும் வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தகவல்களின் பரந்த தொகுப்பை வெற்றிகரமாக பெற்றிருப்பதாக நன்கு அறியப்பட்ட வட்டாரங்கள் அல்-மயாதீன் தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளன. முழு ஆவணங்களையும் ஈரானுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருப்பதால் விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டி இருக்கின்றது என்று அல்-மயாதீன் தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் தருணத்தில் இந்த ஆவணங்கள் கிடைத்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் 120 பேர் படுகொலை. பசிக்கு உணவு தேடி முகாம்களில் தங்கி இருந்தவர்களும் கொன்று குவிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. காசாவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் தாக்குதல்களில் 120 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். காசா முற்றுகை என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் நாள்தோறும் ஏராளமானோர் கொன்று குவிக்கப்பட்டு வருகின்றனர். இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த இனப்படுகொலையில் இதுவரை 55,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் 120க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளன. பசியால் உதவி தேடி நிவாரண முகாம்களில் தங்கியிருந்தவர்களும் அவர்களில் அடங்குவர். உதவி மையங்களில் தங்கி இருப்போரையும் இஸ்ரேல் படைகள் குண்டு வீசி கொன்று குவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. GHF எனப்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை மூலம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்படுவது வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக இஸ்ரேல் அரசு கூறிக்கொள்கிறது. ஆனால் இவ்விடங்களில் உணவு பெற வந்த 220 பேர் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரஃபா மற்றும் நெட்சாரிம் பகுதிகளில் அமைக்கப்பட்ட உதவி மையங்கள் மனித படுகொலை கூடங்கள் என முத்திரை குத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக GHF அமைப்பு மூலம் உதவி வழங்க ஐநா சபை மறுப்பு தெரிவித்துவிட்டது. இஸ்ரேலிய ராணுவ ஆதரவுடன் தனியார் ஒப்பந்ததாரர்களை பயன்படுத்தும் GHF அமைப்பு மனிதாபிமானத்தை மீறுவதாக ஐநா சபை கூறுகின்றது. காசா பகுதியில் வேண்டுமென்றே பட்டினி கொள்கையை நிலைநிறுத்துவதன் மூலமும் உணவு தேடும் பட்டினியால் வாடும் மக்களை வேண்டுமென்றே குறிவைத்து கொல்வதன் மூலமும் இஸ்ரேல் குழப்பத்தை உருவாக்குகிறது என்று காசா அரசு ஊடக அலுவலகம் கடுமையாக விமர்சித்துள்ளது. அணுசக்தி தொடர்பாக மோதல் வெடித்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைப்போம். ஈரானை தாக்குவோம் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் பதிலடி. அணுசக்தி திட்டம் தொடர்பாக மோதல் வெடித்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலில் கட்டுப்பாடுகளை விதிக்கும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கடந்த ஏப்ரல் முதல் 5 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன.
ஆனால் இந்த விவகாரத்தில் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது குறித்து நம்பிக்கையை இழந்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உடன்பாடு ஏற்படாவிட்டால் ஈரானை தாக்குவோம் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜீஸ் நசீர் சாதே, மோதல் வெடித்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குவோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். போரால் உருக்குலைந்த காசாவிற்கு மனிதாபிமான உதவிப்படகில் சென்ற காலநிலை ஆர்வலரான கிரேட்டா தன்பெர்க் இஸ்ரேலிய அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலஸ்தீன சார்பு சுதந்திர புளோட்டிலா கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேட்லின் என்ற படகு கடந்த 1ஆம் தேதி இத்தாலியிலிருந்து காசாவிற்கு உதவிகளை வழங்குவதற்காக புறப்பட்டது. அந்த படகில் ஸ்வீடனை சேர்ந்த காலநிலை மற்றும் அரசியல் ஆர்வலரான கிரேட்டா தன்பெர்க், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மருத்துவர் பாப்டிஸ்ட் ஆண்ட்ரே என்பவர் உட்பட 12 பேர் பயணித்தனர். அந்த படகு காசா கடற்கரையில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரேலிய கடற்படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போது கிரேட்டா தன்பெர்க் உள்ளிட்டவர்களை இஸ்ரேலிய கடற்படையினர் கேலி செய்ததுடன் துஷ்பிரயோகமும் செய்துள்ளனர். அப்போது படகில் வந்தவர்களில் சிலர் அயற்சியில் உறங்க முயன்ற போது அதிக ஒலி எழுப்பக்கூடிய பாடல்களை இசைக்க செய்து நடனமாடி தூக்கமிழக்க செய்ததாக பிரான்ஸ் திரும்பிய பின்னர் மருத்துவர் பாப்டிஸ்ட் ஆண்ட்ரே தெரிவித்துள்ளார். படுகொலையால் பாதிக்கப்பட்டிருக்கும் காசா பகுதி மக்களுக்கு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் உதவிகள் செய்திட வந்தவர்களை இஸ்ரேலிய கடற்படையினர் பரிகாசம் செய்த சம்பவம் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடுவானில் பயணிகள் ஜெட் விமானத்தை நோக்கி வந்த ஏவுகணை இடைமறித்து அழிப்பு. ஏமனில் இருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ஏவுகணை நடுவானில் பயணிகள் விமானத்தை நோக்கி வந்த நிலையில் அதனை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்து அழித்ததால் பாலஸ்தீன விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு இஸ்ரேல் கடற்பகுதியில் செல்லும் கப்பல்கள் மற்றும் வான்வெளியில் பறக்கும் விமானங்களை தாக்கி வருகின்றனர். அந்த வகையில் ஏமனிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள் அந்த ஏவுகணையை இடைமறித்து முற்றிலுமாக அழித்தன. இதில் அந்த ஏவுகணை சுக்குநூறாக உடைந்து சிதறி கடலுக்குள் விழுந்தது.